Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. உன்னை கூடவே வச்சிருந்து 3 வேளையும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் சமைச்சு கொடுத்தாதான் ஒரு மாமியாரா என் வாழ்க்கை முழுமையடையும். ஆசை அதுதான், ஆனா முடியலையே, என்ன பண்றது? அத்தை, டோன்ட் வரி அத்தை. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசி 3 மாசம் உங்க கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி நான் எப்படியாவது பண்ணிடுறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரிமா, என்னமோ நீ சொல்ற. சரி, இப்ப எதுக்கு கால் பண்ண சொல்லு. அத்தை, அத்தை, விக்ரம்காக வாழைப்பூ சமைக்கலாம்னு சொல்லி வாழைப்பூ வாங்கிட்டு வந்தேன். ஆனா இந்த வாழைப்பூ வயித்துல குழந்தையோட இருக்கிற நான் சாப்பிடலாமா கூடாதான்னு எனக்கு டவுட் வந்துருச்சு. அதான் உங்களுக்கு கால் பண்ண. அட, வாழைப்பூ தானே, நல்ல காய் தானே சமைக்கிற. கர்ப்பிணிங்க இத தாராளமா சாப்பிடலாம். அது இன்னும் கர்ப்பப்பைக்கு சக்தியை கொடுக்கும். அப்புறம் அதுல நார் சத்து நிறைய இருக்கு. அதனால கர்ப்ப காலத்துல வாழைப்பூ சாப்பிடுறது ரொம்ப நல்லது. தாராளமா சாப்பிடலாம். அப்ப சரி அத்தை, இன்னைக்கு நான் வாழைப்பூவை ஜாம் ஜாம்னு சமைச்சிடுறேன். சரி சரி. அத்தை, அமுதா சித்தி விஷயம் என்னாச்சு? அமுதா சித்தி ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்களா இல்லையா? அவ ரெடி ஆயிடுவாளா? என்ன இனியா நீ? ஐயோ, நாங்களும் எங்க கையில இருக்கிற எல்லா வித்தையும் இறக்கிட்டோம். அவ எல்லாத்தையும் முழுங்கி ஏப்ப விட்டுட்டு நல்ல கல் தூண் மாதிரி ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துகிட்டு இருக்கா. எதுக்கும் பயந்து இந்த வீட்டை விட்டு போற மாதிரி தெரியலம்மா. இனியா, டாக்டர் கொடுத்த மாத்திரையெல்லாம் சாப்பிடாம அப்படியே குப்பையில போட்டுறாங்க. அதுவும் அவங்க கிட்ட அப்பப்போ பேசி நான் நல்லாதான் இருக்கேன்னு ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. ஓ, அமுதா சித்தி அவ்வளவு ஸ்மார்ட்டா வேலை பண்றாங்களோ? அவங்க ஸ்மார்ட்டா இருந்தா என்ன, அவங்கள விட நாம சூப்பர் ஸ்மார்ட்டான பிளான் பண்ணுவோம். அத்தை, இன்னைக்கு ராத்திரி நாம வேற ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அத்தோட அமுதா சித்தி துண்ட காணும் துணிய காணும்னு கிளம்பி ஓடுற மாதிரி செஞ்சிருவோம். என்ன ராத்திரி வேற ஒரு ஷாக் ட்ரீட்மெண்டா? அது என்ன பண்ண போற? சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. எப்படி அத்தை, என் பிளான் சூப்பர் இனியா. அம்மா, எங்க இருந்து இந்த மாதிரி ஐடியா எல்லாம் பிடிக்கிற? இப்பவே என்னால சிரிப்பா அடக்கவே முடியல. இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோ. இந்த ஆபரேஷன்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன், நீங்க யாரும் அந்த நேரத்துல சிரிச்சிட கூடாது. புரிஞ்சுதா? ஐயோ, சிரிக்க முயற்சி பண்றோம். ஆனா நிச்சயமா நான் சிரிக்காம இருப்பேன் என்னால சொல்ல முடியாது. அத்தை, என்ன அத்தை, இப்பவே சிரிப்பா அடக்க. சரி, நைட்டு மீட் பண்ணலாம். நான் இப்ப போனை வைக்கிறேன், சமைக்கணும். அப்போ இன்னைக்கு ராத்திரி அமுதாவை மூட்டை கட்டிட வேண்டியதுதான். கட்டிடுவோம். சரி சரி, ஓகே. பாய்க்கா. பாய் பாய் பாய். ஆமா. ஐயோ, அப்போ அவசரத்துல உங்ககிட்ட சரியா விசாரிக்க முடியல. சொல்லுங்க, நீங்க யாரு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களை எதுக்கு விக்ரம் துரத்துறாரு? இவர் அவசரத்துக்கு உதவி செஞ்சவர் தான். ஆனா இவர்கிட்ட எதுக்கு நான் என்ன பத்தி எல்லா உண்மையும் சொல்லி எனக்கு நானே வனைய தேடிக்கணும்? நோ, சொல்லக்கூடாது. ஏதோ பலமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல சார். அந்த விக்ரம் ஒரு மோசமான ஆளு சார். பேருக்கு தான் இன்ஸ்பெக்டரே தவிர ஒரு கேவலமான ஆளு. அதுவும் லேடிஸ் விஷயத்துல ரொம்பவுமே மோசம். நான் கொஞ்சம் அழகா வேற இருக்கேனா, அதனால என்னை எங்க பார்த்தாலும் துரத்த ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கும் அப்படிதான்.
நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப பார்த்து திடீர்னு அங்க வந்து என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தான் சார். ரொம்பவே மோசம். அதான் ஓடி வந்து உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன். நல்ல வேலை நான் அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டாம என்ன நீங்க காப்பாத்திட்டீங்க. சார் எதுக்கு சிரிக்கிறீங்க? மாயா, விக்ரம் ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர். விக்ரம் மாதிரியான நேர்மையான ஆபீசரை விரல் விட்டு எண்ணிரலாம். கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் நெத்தி பொட்டுல துப்பாக்கியவே வச்சாலும் விக்ரம் அவனோட நேர்மையான பாதையிலிருந்து விலக மாட்டான். அதுவும் இந்த பொண்ணுங்க விஷயத்துல விக்ரம் நெருப்பு மாதிரி. அவனும் யாருக்கிட்டையும் தப்பான எண்ணத்தோட நெருங்க மாட்டான். அவங்கிட்டையும் யாரும் அப்படி நெருங்கிட முடியாது. எரிச்சிருவான் அவன். விக்ரம பத்தி எனக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரியும்னு யோசிக்கிறியா? ஆமா சார். மாயா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் யாருன்னு தெரியுமா? அது சாரி சார், எங்கேயும் உங்க இமேஜ் பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா சரியா ஞாபகத்துக்கு வரல. ஒருத்தர்கிட்ட எதையும் பேசுறதுக்கு முன்னாடி அவர் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். உங்களுக்கு மதிவாணன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பத்தி தெரியுமா? தெரியும் சார். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லீடிங் கம்பெனி இன் தமிழ்நாடு. அது மட்டும் இல்ல, மதிவாணன் கல்வி குழுமம், மலர் குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு அது கூட வச்சிருக்காங்க. நிறைய ஸ்கூல்ஸ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் கூட இருக்கு சார். இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்க. அந்த கம்பெனியோட சேர்மன் மதிவாணனோட முகத்தை சரியா ஞாபகம் வச்சுக்காம இருக்கியே. சார் ஞாபகம் வந்துருச்சு. நீங்க தானே மிஸ்டர் மதிவாணன்? ஐம் ரியலி சாரி சார். glad to meet you சார். glad to meet you. எனக்கும் விக்ரமோட வைஃப் இனியாவுக்கும் நடுவுல திவ்யாங்கிற பொண்ணால ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையில எப்ப வேணாலும் விக்ரம் நேரடியா களத்துல இறங்கலாம். அதனாலேயே விக்ரம் பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப விக்ரமோட மொத்த ஜாதகமே என் கையில இருக்கு. அந்த ஜாதகத்தோட ஒரு பக்கத்துல மாயான்ற பேரும் இருக்கு. சார், என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாம என்ன? நீயும் விக்ரமும் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல ஒன்னா படிச்சிருக்கீங்க. படிச்ச காலத்துல உங்களுக்கு விக்ரம் மேல ஒன் சைடா லவ் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே உனக்கு அந்த இனியாவையும் தெரியும். விக்ரம் அந்த இனியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால நீ அவங்க மேல ஆத்திரமாகி அவங்கள பழி வாங்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க. அதை விட ஹைலைட்டா, நீ இதுக்கு முன்னாடி 2 கொலை பண்ணிட்டு லாக்அப்ல இருந்தும் தப்பிச்சு இப்ப தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்க. என்ன நான் சொல்றது சரியா? சார், விக்ரம் ஜாதகம் தான் உங்க கையில இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ என்னோட டீடைல்ஸையும் அப்படியே சொல்றீங்க. அவ்வளவு கவனமா இல்லைன்னா இவ்வளவு பெரிய நிறுவனத்தை எல்லாம் நடத்த முடியுமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ஓகே மாயா, நான் உங்களோட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எதிரிக்கு எதிரி நண்பன்ற அடிப்படையில நீயும் நானும் மீட் பண்ணி அந்த விக்ரமையும் இனியாவையும் என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணலாம். விக்ரம ஒன்னும் பண்ண முடியாம பல ஆட்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறப்ப நீ ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நீ அவனோட கண்ணில் விரல விட்டு ஆட்டணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால உன்ன மாதிரி ஒரு ஆள் என் டீம்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இது என்னோட விசிட்டிங் கார்டு. இதை வச்சுக்க. உனக்கு எந்த உதவினாலும் என்கிட்ட தயங்காம கேட்கலாம். ஷூர் சார். Thank you so much. Shall I drop you? No sir, thank you. இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Okay. Thank you sir. நான் வரேன். Bye. சார்
இது அப்படியே ஃபேக்ஸ் பண்ணிருங்க. Okay, sir. லேட் பண்ணிடாதீங்க சார். அந்த மாயா ஒரு கார்ல ஏறி தப்பிச்சு போனான்னு சொன்னேன்ல, ஆமா சார். அந்த காருக்கு பின்னாடி இப்படிதான் ஒரு சிம்பிள் இருந்துச்சு. சார் நானும் ஏதோ ஒரு கார்ல பார்த்துருக்கேன் சார். எனக்கும் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி தான் தோணுது. இந்த சிம்பிள் இருக்கிற கார்லாம் ஒரே ஓனரா இல்ல ஒரே ஆர்கனைசேஷனுடைய கார்ஸா கூட இருக்கலாம். ஆமா சார், அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. சுபாஷ், இந்த சிம்பிள் இருக்கிற காரை எங்க பார்த்தாலும் அங்கேயே நிறுத்திடு. அது யாருடைய கார்னு கண்டுபிடிச்சு சொல்லு. கண்டிப்பா சார். சார் வேணும்னா கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்லி எல்லா டோல்கேட்டுக்கும் இந்த விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ண சொல்லுவா சார். வேணாம் வேணாம் வேணாம். மாயா தற்செயலா அந்த கார்ல ஏறி போனாளா இல்ல அந்த கார் ஓனருக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு இன்னும் தெளிவா தெரியல. அது தெரியாம நாம இந்த விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணா அது பெரிய பிரச்சனையாகி விஷயம் சீரியஸ் ஆயிரும். அதனால நம்ம ரேஞ்சிலே விசாரிப்போம். ஓகே சார், அப்டேட் பண்றேன். செல்வண்ணே. தேங்க்யூ. என்னங்க சார்? செல்வம், என்ன கொஞ்ச நாள் ஆளைய காணோம், கடையும் போடலன்னு சொன்னாங்க. வழக்கமா சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு இருக்கிற முகம், இன்னைக்கு அந்த சிரிப்பையே காணுமே. என்னாச்சு, எங்க போனீங்க? என் சிரிப்பெல்லாம் என் முகத்தை விட்டு போயிடுச்சுங்க ஐயா. என் வாழ்க்கையே ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு. நான் வெறும் நடப்படமா தான் ஐயா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன ஆச்சு செல்வம், ஏன் அழறீங்க? எனக்கு இருந்தது ஒரே ஒரு பையங்கய்யா. அந்த ஒரே பையனைய சாக கொடுத்துட்டு நிக்கிறேங்க. என்ன சொல்றீங்க? பெத்தவங்க செத்து போனா பிள்ளைங்க ஆனாதுங்க ஆயிடும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா புள்ள செத்து போனா பெத்தவங்கள ஆனாததாயா. என்ன சொல்றீங்க? என்ன சொல்லி சார்? நாங்க புருஷன் போட்டாட்டிங்க 2 பேரும் இருந்தோம். திடீர்னு அனாதையான மாதிரி இருக்குங்க ஐயா. உங்க பையன் செத்துட்டானா? என்ன ஆச்சு, எப்படி? என் மகன் 12வது படிச்சிட்டு இருந்தாங்க ஐயா. ரொம்ப நல்லா படிக்கிற பையன் தாங்க ஐயா. பள்ளிக்கூடத்தில் நடக்கிற எல்லா பரீட்சையிலையும் மார்க்கு தான் ஐயா எடுப்பான். ஓகே. ஆனா பப்ளிக் பரீட்சையில 2 பாடத்துல ஃபெயில் ஆயிட்டாங்க ஐயா. மத்த எல்லா பாடத்திலையும் 40, 42 தான் எடுத்திருக்கான். அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம தற்கொலை பண்ணிட்டாங்க. சார் இது அந்த திவ்யா கேஸ் மாதிரி இல்ல சார்? ஆமா, உங்க பையன் எந்த ஸ்கூல்ல படிச்சான்? மலர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்க ஐயா. சுபாஷ் சார், மலர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்கிறது அந்த மதிவான ட்ரஸ்டுடைய ஸ்கூல் தானே? ஆமா சார். அதான். செல்வண்ண, நீங்க நிஜமா தானே சொல்றீங்க? உங்க பையன் கிளாஸ் டெஸ்ட்ல எல்லாம் நல்ல மார்க் தானே எடுத்தான்? சாமி சத்தியமா சொல்றேங்க ஐயா. சில சமயத்துல கணக்கு அறிவியல் பாடத்துல கூட 100க்கு 100 எல்லாம் மார்க் வாங்கியிருக்காங்க ஐயா. திவ்யாவும் நல்லா படிக்கிற பொண்ணு, இவர் பையனும் நல்லா படிக்கிற பையன். 2 பேருமே பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருக்காங்கன்னா ஏதோ தப்பா இருக்கு. அண்ணன், மனசை தேத்திங்க. உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. என் பையன் ஏன் இந்த அளவுக்கு மார்க்க கம்மி எடுத்தான்னு எனக்கு தெரியாம தான் என் மனசுக்குள்ள அழுதுட்டு இருக்கேன். நான் போறேங்க ஐயா. நாங்க எல்லாரும் இருக்கோம், மனசு தேத்துங்க. சுபாஷ் சார், திவ்யா கேஸோட இந்த விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சு சார். There's something fishy here. ஓகே சார், பண்ணிடுறேன். சரியா?
விக்ரம், ராத்திரி எத்தனை மணிக்கு நீங்க வீட்டுக்கு வருவீங்க? ஒரு 10 மணி ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லேட்டா வரீங்களா? ஏன்? இன்னைக்கு ராத்திரி அத்தை வீட்ல ஒரு ஆபரேஷன் இருக்குங்க, அதனால நான் அங்க போயிட்டு வரேன். ஓ, என்ன ஆபரேஷன்? நம்ம அமுதா சித்தி யாழ்னி உயிரையும் அத்தை உயிரையும் எடுக்கிறாங்கல்ல, அவங்க மூட்டை முடிச்சு கட்டி ஊருக்கு விரட்டி விட ஒரு ஆபரேஷன் பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு தான் நான் போறேன். இதான் என் பிளான். மிட் நைட் டிராமாவா? என்னது, வயத்துல குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு நைட்ல போய்? விக்ரம், வேற யாருக்கு? எல்லாம் நம்ம யாழ்னிக்காக தானே. ஓகே, என்ஜாய். ஆனா அப்பா கண்ணில் மட்டும் பற்றாத. அவர் கண்ணில் பட்டா அதுக்கும் சேர்த்து என்ன காய்ச்சுன்னு காய்ச்சுவாரு. அப்புறம் என் பொண்டாட்டிக்காக நான் தான் மல்லு கட்டணும். ஓகே ஓகே ஓகே, நான் கவனமா இருக்கேன். எப்படி போற? ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சு போக வேண்டியதான். அன்டைம்ல ஆட்டோல? சரி, நம்ம சத்யாவை அனுப்பி வைக்கிறேன். அந்த ஆட்டோல போய் அதுலயே திரும்பி வந்துரு. சரி விக்ரம். ஓகே. கான்ஸ்டபிள் சார், ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து சத்யாவை கூட்டு வாங்க. ஓகே சார். மணி 11 ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இனியா வந்துருவா. இந்த மனுஷன் கண்ணு முடிச்சு பார்த்தாலும் இவரை ஏமாத்துறதுக்கு இதான் வழி. யாரது? யாழ்னி, நீயா? ஏய், என்ன நீ இங்க வந்து நின்னுட்டு இருக்க? தூங்கலையா? எப்படி அத்தை தூங்க முடியும்? இனியா வரேன் இருக்கால. அமுதா இங்க தூங்கிட்டாளா? அதெல்லாம் 10 மணிக்கே கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, கொரட்டை விட்டு தூங்குறாளா? தூங்கட்டும் தூங்கட்டும், இனியா வரட்டும். இன்னைக்கு தூங்குறதுதான் கடைசி தூக்கமா இருக்கும். அண்ணா நிறுத்துங்கண்ணே, இங்கதான். சரிங்கம்மா. அண்ணா, ஒரு 10 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். போயிட்டு வாங்கம்மா. அத்தை அத்தை, இனியா தான் கூப்பிடுறா. எடு எடு எடு. இனியா? ஹலோ அக்கா, நான் வந்துட்டேன், வாசல்ல தான் நிக்கிறேன். வர வர. வந்துட்டாளா? சீக்கிரம் வந்து கதவு தர. அத்தை, இனியா வந்துட்டாளா? போலாம் போலாம், வா வா. இனியா, எப்படி நல்லாச்சுமா உன்னை பார்த்து? எப்படி இருக்கீங்க அத்தை? அக்கா, இனியா அக்கா. அத்தை அத்தை அத்தை, ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, மாமா உங்களை ரூம்ல தேட மாட்டாரா? அதெல்லாம் ஒரு செட்டப்ப ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். செட்டப்பா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், நீ உள்ள வா. வா வா போலாம். பாத்து பாத்து மெதுவா. யாழ்னி, கதவு சாத்தி. கதவு சாத்திட்டு வா. வா வா வா. இப்ப என்ன பண்ணலாம்? அத்தை, நான் சொன்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? கவலையே படாத, எல்லாம் ரெடியா இருக்கு. சூப்பர் அத்தை, யாழ்னி, எடுத்துட்டு வரேன். போய் எடுத்துட்டு வா. எப்படி இருக்க இனியா?
ரொம்ப நல்லாச்சு. கடவுளே. அமுதா அமுதா சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.